நான் வந்து அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சூப் பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸுக்கு மேல இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிட்டு கத்தியை ஹீட் பண்ணிட்டு அந்த வாய் பகுதியை மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண பிறகு மார்க்கர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஜிக்ஸாக்கா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு சிசரை யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிருக்கிற மாதிரி அழகா கட் பண்ணி வெளியே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்க நான் வந்து ஈஸியா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல அழகா மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிசர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்க நான் வந்து ஃபுல்லாவே கட் பண்ணி முடிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுக்கு பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஹோல்ஸ் வந்து சிசரை நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரங்களை மட்டும் ஹோல்ஸ் போட்டா போதும். ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சோப்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உள்பகுதியில சோப்பை வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் உடைய மூடியை வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம சோப்பை யூஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்ல இருந்து தண்ணி வந்து கீழே வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆகி வரும். ஸோ அந்த வரக்கூடிய தண்ணி வந்து அந்த மூடியில வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடுங்க. அந்த மூடியில இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நம்ம கீழே ஊத்திட்டு மறுபடியும் இந்த பாக்ஸுக்கு கீழே வச்சு அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.